This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Please click below link and install the application. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம பறவைகளின் வாழ்வில் பற்றி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பறவை இனங்களுக்கு விலங்கினங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும்போது உடல்நிலை சரியில்லாமல் போன அனைத்தும் உடனடியாக இறந்து விடுகிறதா? அல்லது பறவை இனங்களுக்கு விலங்கு இனங்களுக்கு சாகும் வரை உடல்நிலை சரியில்லாமல் போவதே இல்லையா? அவைகளுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போகும் இயற்கை துணையுடன் அவை தன்னை தானே சரிப்படுத்திக் கொள்ளும். மனித இனம் கூட ஆரம்ப காலங்களில் தன் உடல்நிலை சரியில்லாத போது இயற்கை துணியுடன் தன்னைத்தானே மீட்டெடுத்து கொண்டான். ஒவ்வொரு உயிரினத்தின் உடலிலும் பல்வேறு சுரப்பிகள் செயல்படுகிறது. பல்வேறு நீர்மங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இவற்றின் பெயர்களை அறிவியல் ரீதியாக சொன்னால்தான் நம்புவேன் என்றால் நம்பாமல் போங்க. உங்களை யார் நம்ப சொல்றா? எங்கு உங்களுக்கு நேரம் இருக்க போகிறது? எங்கு உங்களுக்கு கால சூழல் இருக்கிறது? இல்லதானே? பறவைகள் தன்னை தானே சரிப்படுத்திக் கொள்ளும் அதற்கு இரண்டு உண்மை நிகழ்ச்சி என்று சொல்ல இருக்கிறேன். ஒன்று கழுகு, இன்னொன்று காகம். ஒரு காகத்திற்கு உடல் மிகுந்த சோர்ந்து போகும்போது விரைவாக பறந்து செல்ல முடியவில்லை. ஆர்வமோடு காலையில் எழுந்து உணவு தேட முடியவில்லை. எப்போதும் சாம்பலாக இருக்கிறது என்றால் அந்த காகம் மெதுவாக தன்னை தயார்படுத்திக் கொண்டு கட்டை எறும்புகள் இருக்கக்கூடிய புத்தின் மேல் சென்று உட்கார்ந்துவிடும். அவ்வளவுதான். அங்கு இருக்கக்கூடிய அத்தனை எறும்புகளுக்கும் மாபெரும் கோபம் வந்துவிடும். நீ பெரிய இவனா? நாங்க அத்தனை பேரும் சேர்ந்து உன்னை என்ன செய்வோம் தெரியுமா? அப்படின்னு விரும்புகள் அனைத்தும் வீறு கொண்டெழும். சிற்சில எறும்புகள் கூட்டை பாதுகாப்பதற்கும் சிற்றில எருமைகள் உணவு தேடுவதற்கும் அனுப்பிவிட்டு மற்ற அனைத்து எறும்புகளும் காகத்தின் மேல் சகசரவென்று ஏற ஆரம்பிக்கும். அவ்வளவுதான். காகத்தின் அழகின் முன் நுனியில் இருந்து கால் விரலின் நகம் வரை எறும்புகள் அனைத்தும் பரவ ஆரம்பிக்கும். 1 2 3 ஸ்டார்ட். அத்துணை எறும்புகளும் காகத்தை கடிக்க ஆரம்பிக்கும். ஒரு ஊசி போடும்போது ஐயோ அம்மா நான் கத்துக்கிறோம், உடல் முழுவதும் பல ஊசிகள் இறங்க ஆரம்பிக்கும். காகம் பல்லை கடித்து கொண்டு அடவிடுங்கப்பா, பல்லு கடிச்சதை போய் பாத்தியான்னு கேட்காதீங்க. அத்துணை வலியையும் பொறுத்து கொண்டு காகம் அமர்ந்திருக்கும். இயற்கையாகவே உடல் தன்னை தானே சீரமைத்துக் கொள்ளும். அப்படி சீரமைத்துக் கொள்வதற்கான வழிவகைகளை, சிறு சிறு கதவுகளை அந்த உயிர் ஜீவன் தடை செய்யாது இருந்திருந்தால், நுரையீரலில் தூசுகள் சேரும்போது நுரையீரல் தன்னை தானே செப்பனிட்டு கொள்ள இயலாது. வயிற்றில் புண் இருக்கிறதா? வெயில் காலமா சூட்டை தணிப்பதற்கு முன்னர் ஆற்றுவதற்கும் கத்தாழை ஜூஸ் கொடியுங்கள். அவ்வளவுதான். டெய்லி காலையில கத்தாழை ஜூஸ். அது நிச்சயமாக வேறு ஒரு நோயாக மாறும் என்பது உணராத போது உடல் தன்னை தானே சீரமைத்துக் கொள்ளாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷமாகும். சில செயல்பாடுகள், சில உணவு வகைகள், சில பழக்க வழக்கங்கள் அந்தந்த நேரத்திற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அதை தொடர்ந்து செய்தோமானால் அதுவே எதிர் விளைவில் கொடுத்துவிடும் என்பதை எப்போது உணரப்போகிறீர்கள்? சரி சரி காக்கா, என்ன ஆச்சு பார்ப்போமா? காகத்தின் உடலில் எறும்புகளால் ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்வதற்கு எதிர்ப்பு சக்தி மிக்க பல சுரப்பிகள் சுரக்கப்பட்டு அதன் விளைவாக காகம் புத்துணர்ச்சி பெற்று மிக ஆரோக்கியமாக மன எழுச்சியோடு விரைவாக பறப்பதற்கும் விரும்பி விரும்பி உண்பதற்கும் கூடு கட்ட வேண்டும் என்ற எண்ணமும் உந்தி தள்ளப்பட்டு காகம் ஆரோக்கிய நிலையை அடையும். சில வழிகள் நம்மை மீட்டெடுக்கும். சில வழிகளை விரும்பி ஏற்கலாம். விரும்பாத வழியும் மீட்டெடுக்க உதவுமானால் உள்வாங்கிக் கொள்ளலாம். வலிகளை தாங்க வலிமை உள்ள மனசிற்கு பயிற்சி எடுப்போம். நான் ரெடி, நீங்க ரெடியா?